இப்போ இன்னும் நடக்க போகுதுங்கிறத மாத்திரம் நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க, அடுத்து நடக்க போற மிக முக்கியமான சம்பவம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாக்குறீங்க இல்லையா, இதுதான் இந்த இடத்துக்காக தான் சண்டை ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த சண்டை அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போகும். ரஷ்யா, சைனா, அப்புறம் இந்த ஈரான், லிபியா, எத்தியோப்பியா, அப்புறம் துருக்கி, இவங்க எல்லாம் ஒரு டீமா இருப்பாங்க. எப்படி சொல்றீங்கன்னா, இந்த எசேக்கியேல் 38:5-6 இவங்களை பத்தின எல்லா பேருமே இருக்கு. லிபியா, எத்தியோப்பியா எல்லாமே இருக்கு. சோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீம். இப்போ ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஈரானும் ரஷ்யா, சைனா ஃபார்ம் ஆயிடுச்சு. துருக்கி இப்போ இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா பேச தொடங்கிருச்சு. சோ இது ஒரு டீம். இப்போ இஸ்ரேல் இவங்களுக்கு அகைன்ஸ்டா அமெரிக்கா இவங்கள ஒரு டீம் வருவாங்க. இப்போ இந்த சண்டை ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த லெவலுக்கு போகும்போது ரெண்டு முக்கியமான சம்பவங்களை நீங்கள் காண்பீர்கள். அதுதான் நீங்க அடுத்து நடக்க போற விஷயம். ஆக்சுவலா இதெல்லாம் நாங்க திருப்பி சொல்றேன், நாங்க சொல்றோம் நடக்குது, அந்த கான்செப்டே இல்ல. இதெல்லாம் பைபிள்ல உள்ள ப்ராபசி, நான் தீர்க்கதரிசியும் கிடையாது. இது பைபிள்ல உள்ளது நடக்க போகுது. 2008 இருந்து சொல்றோம் எருசலேம் தலைநகரா மாறும்னு. ஏன்னா பைபிள்ல தலைநகரா மாறும்னு இருக்கு. 2008 சொல்றோம். கரெக்டா 2028 2018 ஆச்சு. கர்த்தர் சொன்னபடியே, வசனம் சொன்னபடி. அதே மாதிரி தான் இப்பவும் சொல்றோம். இப்ப நடக்க போற ரெண்டு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒன்று, இஸ்ரவேல் தேசத்தில் மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி ஒண்ணு வரும். அது ஒரு அடையாளம். இதை நாங்க கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். நேத்து இஸ்ரவேல்ல 4.3 அளவுக்கு பூமி எதிர்ச்சி வந்துருச்சு. வாசிங்க எசேக்கியேல் 38:19 வாசி. 38:19. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி. இது இஸ்ரவேல்ல நடக்க வேண்டிய பெரிய அதிர்ச்சி. இன்னைக்கு அளவுல பெரிய அதிர்ச்சினா எதை சொல்லுவாங்கன்னா, மினிமம் 6 புள்ளிக்கு மேல வந்தாதான் என்ன சொல்லுவாங்க, பெரிய அதிர்ச்சின்னு சொல்லுவாங்க. இப்போ 4.3 அளவுக்கு முந்தானத்து ஒரு பூமி அதிர்ச்சி அங்க வந்திருக்கு. அங்க இருக்கிற பூமி அதிர்ச்சி அந்த ஆராய்ச்சி பண்றவங்க அல்லது கணிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரவேல் இன்னும் பெரிய பூமி அதிர்ச்சிகளை என்ன செய்ய போகுது, சந்திக்க போகுது. சோ அதுக்கு இஸ்ரேல் இன்னும் ரெடி ஆகல அப்படிங்கிறாங்க. இந்த பூமி அதிர்ச்சியில இந்த வழிபாட்டு தலம் கீழே விடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னு சொன்னா, இந்த வழிபாட்டு தலம் இல்லைனா தான் இங்க 3வது தேவாலயம் வரும். பைபிள் படி என்ன வரணும், 3வது தேவாலயம் வரணும். 2 வசனம் மட்டும் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 3வது தேவாலயம் வரும்ன்றதுக்கு அடையாளமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:15 வசனம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். வாசிங்க, சிந்திக்க கடவன். அப்புறம் நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு பேரு தான் தேவாலயம். யூதருடைய தேவாலயம் ஒண்ணு வரணும். இயேசு சொன்னபடி இன்னும் தேவாலயம் வரல. 2வது தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். பலி காணிக்கை இருக்கணும்னா கண்டிப்பா என்ன இருக்கணும், ஒரு பலிபீடமும் ஒரு தேவாலயம் இருக்கணும். இப்போ நீங்க பாக்குற இந்த ஸ்தலத்துல இருக்கிற இந்த வழிபாட்டு தலம் ரிமூவ் ஆகும். இதை எதை வச்சு நீங்க சொல்றீங்க, வெறும் பூமி எதிர்ச்சியை வச்சானா? இல்ல. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசி. லூக்கா 21:24. பட்டய கரிக்கினாலே விழுவார்கள், சகல பிரஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம். சோ இந்த எருசலேமை அவங்க பரிசுத்த ஸ்தலமா மாத்தணும்னா இந்த மலையில இருக்கிற வழிபாடு தலம் போய் அவங்க கண்ட்ரோலுக்கு மொத்தமா வரணும். அவங்க தேவாலயத்தை அங்க என்ன செய்யணும், கட்டணும். அப்பதான் என்னவாகும், அவங்களுக்கு அடையாளமாக இருக்கும். சோ அவங்க தேவாலயம் இங்க கட்டணும்னா கண்டிப்பா இந்த வழிபாடு தலம் என்ன செய்யும், ரிமூவ் ஆகும். அந்த பெரிய பூமி அதிர்ச்சியில இது ரிமூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. இல்லையா, யுத்தத்திலையும் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இந்த ஹமாஸ் யுத்தத்துல 3 வருஷத்துல மட்டுமே 500க்கும் மேற்பட்ட அவங்களுடைய வழிபாடு தலத்தை அவங்க இடிச்சிட்டாங்க. லெபனான்ல, இவங்க காசா பகுதியில எல்லாம் 500 வழிபாடு தலத்தை இடிச்சிட்டாங்க. சோ இதுதான் லாஸ்ட். நீங்கள் இடிவதை காண்பீர்கள். இதை நீங்க பாக்குறீங்கன்னா கடைசி செகண்ட் வந்துருச்சு, மூட்டை முடிச்சு கட்டலாம்னு அர்த்தம். எப்படிங்க சொல்றீங்க, அது இடியறதுக்கும் நமக்கு வருகைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அப்படின்னா, நீங்க வாசிச்சது லூக்கா 21:24. சரியா? புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். 28 வாசிங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது வெரி இம்பார்ட்டன்ட். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது
உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். ஏன் அப்படி சொல்றாரு தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 6 முதல் 9 வசனத்துல இயேசு பரமேறி போகும்போது அப்போஸ்தலர்கள் அப்படியே வானத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? அப்போ ஒரு தூதன் சொல்றானா, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? நீங்கள் பார்க்கும்படி இயேசுவானவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். இதைத்தான் இயேசு இங்க கனெக்ட் பண்றாரு. நீங்கள் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு மேகங்கள் மேல் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருக்க போகிறோம். சோ இது எல்லாமே கரெக்டா ப்ராபசி படி நம்ம கணக்கு எட்ஜுக்கு வந்துருச்சு. அந்த இடத்துக்கான சண்டையும் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நெருங்கி பூமி எதிர்ச்சி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்லைட்டா ஆட தொடங்கி இருக்குது. இதெல்லாம் எதுக்கான அடையாளம்னா, வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய எல்லா அடையாளம் நடக்கும். எருசலேம்ல இப்படி நடக்கிறதுனாலயோ, அவங்க வழிபாடுதல இருக்கிறதோ இல்லாம போறதோ அதனாலயோ உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க அதுக்காக இல்ல. நமக்கு எருசலேம், பூமிக்குரிய எருசலேம் பத்தி கவலையும் இல்ல. கலாத்தியர் 4 தெளிவா சொல்லிட்டாரு, இது அல்ல மேலான எருசலேமே நமக்கு இருக்கு. நாம அதுக்கு தான் காத்திருக்கிறோம். சோ இது நமக்கு என்னன்னா, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டாங்கல்ல, அதுக்கான அடையாளங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சோ கர்த்தர் சொன்னபடி இப்பொழுது நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாய் தீர்க்கதரிசனம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? நிறைவேறிடுச்சு. we are in the last moment. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் அதற்கான எல்லா காரியங்களும் முகாந்திரங்களும் நம்முடைய காலத்துல நடக்குது. இப்ப இதே காரியம் 2023 முன்னாடி இல்ல. இப்போ எல்லாம் சரியா ஃபார்ம் ஆகி அப்படி நிக்குது. இது எல்லாமே சபைக்கான அடையாளம். அவங்க யுத்தம் நடத்துறாங்க, என்ன பண்ண போறாங்க அது அவங்க இஷ்டம். ஏங்க யுத்தம் நடந்தா என்னங்க, நமக்கு அதுல ஒண்ணுமே இல்ல. நீங்க திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க, முடிச்சிடுறேன். மத்திய 24:6 திருப்பி வாசிங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். நீங்க என்ன செய்யாதீங்க? கலங்காதபடி எச்சரிக்கை. ஏன்னா இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமமாக இருப்பதால். யுத்தத்தை குறித்து உலகம் தான் பயப்படணும், சபை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏங்க ஒருவேளை வருகை வரலனா அப்படி கேட்டீங்கன்னா சொல்றேன், வருகை வந்தால் இவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை என்னை மீட்டுக் கொண்டு மேலே போவார். ஒருவேளை வருகை தாமதிக்குமானால் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, பகலில் பறக்கும் அம்பிற்கும், அதான் ஏவுகணை குண்டு போறது, பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். யுத்தம் நடந்தாலும் சரி, நடக்கா விட்டாலும் சரி, நீங்களும் நானும் காத்து கொண்டிருப்பது அவரை சந்திப்பதற்காக. இந்த செய்தியினுடைய நோக்கம் யுத்தம் வரும்போது எல்லாம் ஓடி ஒளிஞ்சிக்கங்கன்னு சொல்றதல்ல. இந்த செய்தியின் நோக்கம், யுத்தம் வரும்போது கவலைப்படாதிருங்கள். யுத்தத்திற்கு நடுவிலே உங்களை என்னையும் கர்த்தர் மீட்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை வருகை தாமதிக்குமானாலும் அவர் உங்களை என்னையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், வாக்கு தத்தம், சங்கார தூதன் வந்தாலும் சரி, சங்கார தூதன் வராவிட்டாலும் சரி, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம் வீட்டின் மேல் பூசப்பட்டிருக்கிறது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. அப்ப இயேசுவின் வருகை மிக சமீபம். அவ்வளவுதான், இவ்வளவுதான் விஷயமே. கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய தலைமுறை, நம் கண்கள் அவருடைய வருகையை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் இப்படிதான் வருஷம் வருஷம் வரை கூப்பிடுறாரு, இவரும் வருஷம் வருஷம் வருகை வருதுன்றாரு, வந்த மாதிரி தெரியலையே. அப்படியே இருக்கட்டும், 5 வருஷமா நான் வரனே இருக்கட்டும், வருகை வராமையே இருக்கட்டும். 5 வருஷமா நான் சொன்ன டைம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆண்டவர் வருகைக்கு வச்ச டைம்ல எத்தனை முடிஞ்சிருச்சு? ஒருவேளை ஆண்டவர் 6 வருஷம் வச்சிருந்தாருன்னா 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, தான் கடைசி வருஷம் அர்த்தம். நீங்க ஒருவேளை 100 வருஷம் நோவா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, சும்மா ஜலப்பிரளயம் வரலன்ட்டு நீங்க பேழையை விட்டு 10,000 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டீங்கன்னு வச்சுங்க, திருப்பி ஜலப்பிரளயம் அன்னைக்கு அப்படி ஒண்ணு பேழைக்குள்ள ஓடி வருவீங்க. வருதோ இல்லையோ வாசல்லையோ உட்காந்துக்கணும், கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள போயிடணும். அவ்வளவுதான். இதெல்லாம் எதை நமக்கு காட்டுது தெரியுமா? லாஸ்ட் மினிட்ல இருக்கிறோம். அது 2 நிமிஷமா சரி, 3 நிமிஷமா சரி, இல்ல 30 செகண்டா 10 செகண்டா தெரியாது. இனி தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணுகிற காலம் மட்டும் தான் இருக்கிறது. மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டுருச்சு. இனி நமக்கு இருக்கிற டைம் என்னது? தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணுவது. எப்ப கதவை திறக்குதோ போயிடணும். இல்லைங்க மணவாளன் வர நாள் செல்லும் என்று என்ன வாங்க போயிட்டீங்க, திருப்பி வரத்துக்குள்ள வருகை போயிடும். சோ சபை கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா நான் நம்புவேன், நான் எப்பவுமே நம்புவேன். கர்த்தர் சபையை பெருமா இருந்தா கர்த்தர் திருப்பி அவங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஒரு ட்ராக்ல, ஒரு பிளாட்ஃபார்ம்ல வண்டி வர போதுன்னா திருப்பி திருப்பி அந்த பிளாட்ஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, வண்டி வருது வண்டி வருது. ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ல அது வரப்போகுதுன்னு அர்த்தம்.
மத்த பிளாட்ஃபார்ம்ல அப்படி சொல்லவே மாட்டாங்க. அது எந்த நம்பர் பிளாட்ஃபார்ம்ல வருதோ அந்த நம்பர் பிளாட்ஃபார்முக்கு தான் என்ன பண்ணுவாங்க, திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சபைக்கு கர்த்தர் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னா அந்த சபையை பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்னு அர்த்தம். அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்லப்படுது. ஒருவேளை திருப்பி திருப்பி சொல்றாரு இப்படிதான், அது உங்க இஷ்டம். ஆனால் கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இன்னொன்னு பாத்துக்கணும், எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாயும் கேட்கப்படும். அல்லேலூயா.